ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரீடிங் தெரப்பி சேனல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்லி எமோஷன்ஸ். இந்த டாபிக் கீழே எக்ஸ்பிரஸிங் ஹாப்பினஸ் இன் டெய்லி கான்வர்சேஷன்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டெய்லி கான்வர்சேஷனில் எந்த மாதிரி வொக்காபுலரிலாம் யூஸ் பண்ணி நம்மளோட ஜாய்ஃபுல் எக்ஸ்ப்ரெஷனையும் எக்ஸைட்மெண்ட் அண்ட் பாசிட்டிவ் ரியாக்ஷனையும் வெளிப்படுத்த முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு காஃபி ஷாப்பில் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் அ லாங் டைம் கேட்சப் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு கேஷுவல் சிம்பிள் கான்வர்சேஷனில் என்னென்ன மாதிரியான வொக்காபுலரி, ஹாப்பியாக, எக்ஸைட்மெண்ட்டாக, ரொம்ப ஜாய்ஃபுல்லான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வெளிப்படுத்துறதுக்கு என்ன மாதிரி வொக்காபுலரிலாம் யூஸ் பண்ணலான்றது இந்த எக்ஸாம்பிள் மூலமாக பார்ப்போம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளோட ஃபஸ்ட்டு சீனில் இப்போ இந்த பிக்சரை பாருங்க. இதில் ஒரு கேரக்டர் வராங்க. இதில் வந்து ஹே காய்ஸ், ஐம் ஸோ ஹாப்பி டு see you both again. ஐம் ஸோ ஹாப்பி டு see you both again. அதுக்கு வந்து மீ டூ, ஐம் ரியலி எக்ஸைட்டட் அபவுட் கேச்சிங் அப் டுடே. இதுதான் இந்த சீனில் இருக்கிற மொத்த கான்வர்சேஷனுமே. இங்கே ஸோ ஹாப்பி அப்படின்றது இட் கிளியர்லி எக்ஸ்பிரஸ் ஸ்ட்ராங் பர்சனல் ஜாய். இந்த இதுவில் வந்து அட் மீட்டிங் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணும்போது ஸோ ஹாப்பி அப்படின்றது மூலமாக தன்னோட பர்சனல் ஜாயை வெளிப்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு ஐம் ரியலி எக்ஸைட்டட் அபவுட் கேச்சிங் அப் டுடே. இங்கே வந்து எக்ஸைட்டட் அப்படின்ற வொக்காபுலரி யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து எந்த மாதிரி சமயத்தில் யூஸ் பண்ணலான்னா, ஒரு மாதிரி ஆஃப்டர் அ லாங் டைம் அவங்க மீட் பண்ணுறாங்க இல்லையா, இப்படி கூட இந்த சென்டென்ஸை நம்ம மாற்றி அமைச்சுக்கலாம். இட்ஸ் பீன் அ மந்த், ஐம் ரியலி எக்ஸைட்டட் அபவுட் கேச்சிங் அப் டுடே. அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப லாங் டைம்க்கு அப்புறமா வந்து மீட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஒருத்தரை பார்த்துக்கிற இது வந்து எக்ஸைட்மெண்டடாக இருக்கும். ஸோ இங்கே எக்ஸைட்டடுன்ற வொக்காபுலரி யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் ஷோஸ் எனர்ஜெட்டிக் ஹாப்பினஸ். இப்போ அடுத்த சீனில் இப்போ இந்த ரெண்டு கேரக்டர் நேமும் வந்து பார்த்திங்கன்னா அதித்தி அண்ட் மீரான்னு வச்சுப்போமே. இப்போ மீரா வந்து வாவ் அதித்தி, யூ லுக் அமேசிங், ஐம் த்ரில்ட் டு see you லைக் திஸ், ஐம் த்ரில்டு டு see you லைக் திஸ். இங்கே வந்து த்ரில்டு அப்படின்றது என்ன எம்ஃபசைஸ் பண்ணுதுன்னா, அவங்கள புது லுக்கில் பார்க்குறாங்க. அதில் வந்து இட் ஷோஸ் இன்டென்ஸ் டிலைட் அண்ட் அமேஸ்மெண்ட். ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட அவங்க வந்து அது பார்க்குறாங்க. அவங்களோட புது லுக் அவங்களுக்கு த்ரில்லிங்காக இருக்குது. அதனால தான் அவங்க ஐம் த்ரில் டு see you லைக் திஸ் அப்படின்றத மூலமாக அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்றத இந்த வொக்காபுலரி யூஸ் பண்ணி வெளிப்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் சீன் பார்ப்போம். கெஸ் வாட், ஐ காட் த ப்ரொமோஷன் அட் ஒர்க் yesterday. I am overjoyed. I guess what? I got the promotion at work yesterday. I'm overjoyed. Ravi, that's fantastic. I'm delighted for you. This made my day. ஸோ இந்த சீனில் இந்த கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணியிருக்கிற ஹாப்பியான வொக்காபுலரி அப்படின்னா அதெல்லாம் என்னன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ரவி சொல்கிறான் ஐம் ஓவர்ஜாய்டு. இங்கே ஓவர்ஜாய்டு என்ன கன்வே பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர்வெல்மிங் ஹாப்பினஸ். இப்போ அவன் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கான், அவனுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு, அதனால் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அதை வந்து ஓவர்ஜாய்டு அப்படின்ற ஒரு வொக்காபுலரி மூலமாக வெளிப்படுத்துகிறான். ஐ எம் ஓவர்ஜாய்டு. இதை கேட்டுட்டு அதித்தி வந்து ஐ எம் டிலைட்டட் ஃபார் யூ, திஸ் மேட் மை டே அப்படின்னு சொல்கிறான். ஸோ டிலைட்டட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ப்ளீஸ்டு. அவன் வந்து ப்ரமோஷன் வாங்கினது இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எக்ஸ்ட்ரீமாக வந்து இவ ப்ளீஸ் ஆகுறா. அதனால் டிலைட்டட் அப்படின்னு சொல்கிறான். ஐ எம் டிலைட்டட் ஃபார் யூ, உனக்காக நான் வந்து டிலைட்டடாக ஃபீல் பண்ணுறேன், டிலைட்டடாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் திஸ் மேட் மை டே அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா
இந்த நாளே எனக்கு பூர்த்தி ஆயிருச்சு இந்த நியூஸால அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லையா? ஒரு ஓவர் எக்ஸைட்மெண்ட்ல. அதுதான் இது வந்து சொல்லுது. ஸோ இது மேட் மை டே அப்படின்றது பர்சனல் எமோஷன வந்து சொல்றது தான். அண்ட் நெக்ஸ்ட் சீன் பார்ப்போம். இதுல "அண்ட் ஐ ஹேவ் அ லிட்டில் சர்ப்ரைஸ் டூ. ஐ பேக்ட் யுவர் ஃபேவரைட் சாக்லேட் கேக் அதித்தி" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ மை! வாட் அ வண்டர்ஃபுல் சர்ப்ரைஸ். ஐ கான்ட் வெயிட் டு ட்ரை இட். ஐ கான்ட் வெயிட் டு ட்ரை இட்." இப்போ இந்த 2 சென்டென்ஸ்லயுமே பார்த்தீங்கன்னா, சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்றது, அதாவது அவன் வந்து ரவி வந்து எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சுன்னு சொல்றான். இவ வந்து ஐ ஹேவ் அ லிட்டில் சர்ப்ரைஸ் டூ அப்படின்றத இவன் நார்மலா நான் கேக் எடுத்துட்டு வந்திருக்கேன், ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லாம, அத வந்து ஒரு எக்ஸைட்மென்ட்டா, அது ஒரு த்ரில்லிங்கா வந்து சொல்றா. அவ வந்து கேக் எடுத்துட்டு வந்ததையே சர்ப்ரைஸா அது ஒரு லிட்டில் சர்ப்ரைஸ்ன்ற ஒரு இன்டென்ஷன்ல சொல்றா. "ஐ ஹேவ் அ லிட்டில் சர்ப்ரைஸ் டூ. ஐ பேக்ட் யுவர் ஃபேவரைட் சாக்லேட் கேக்." ஸோ சர்ப்ரைஸ் அப்படின்றது வந்து எக்ஸைட்மெண்ட்ல ஒரு சந்தோஷத்த வெளிப்படுத்துற மாதிரி ஒரு ஜெஸ்சர், தாட்ஃபுல் ஜெஸ்சர். ஓகே. அண்ட் வாட் அ வண்டர்ஃபுல் சர்ப்ரைஸ். ஐ கான்ட் வெயிட் டு ட்ரை இட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஐ கான்ட் வெயிட் டு ட்ரை இட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அத வந்து அந்த கேக்க நான் உடனடியா டேஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்றது தான். இங்கிலீஷ்ல வந்து எப்பவும் டைரக்ட்டா நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது தமிழ் டூ இங்கிலீஷ். ஸோ ஐ கான்ட் வெயிட் டு ட்ரை இட்னா, அவ வந்து அத டேஸ்ட் பண்றதுக்கு ஆர்வமா இருக்கா. அவளால வந்து வெயிட் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி தான் சொல்லணும். ஐ கான்ட் வெயிட் டு ட்ரை இட். அடுத்த சீன்ல "I was thrilled when I heard your news, Mira. Today feels so special. Absolutely. I'm really happy we could all meet and share our happiness." இப்போ இந்த இதுல பார்த்தீங்கன்னா, "I was thrilled" அப்படின்னு சொல்றான். "Thrilled" அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அகெயின் இட் எக்ஸ்பிரஸ் ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ரியாக்ஷன் டு சம்ஒன் எல்சஸ் அச்சீவ்மெண்ட். ஓகே. "I was thrilled when I heard your news." இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, "ஐ அம் ரியலி ஹேப்பி" அப்படின்னு சொல்றாங்க. ரியலி ஹேப்பி அப்படின்றது வந்து அகைன் ஒரு அவ சந்தோஷப்படுறத எம்பசைஸ் பண்ணி சொல்றது. ரொம்ப அதிகமா உண்மையிலேயே வந்து அவ வந்து சந்தோஷமா இருக்கா அப்படின்றத சொல்றது தான், "ஐ அம் ரியலி ஹேப்பி வி குட் ஆல் மீட் அண்ட் ஷேர் அவர் ஹேப்பினஸ்" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன், இந்த எக்ஸாம்பிள் இது மூலமா நம்ம என்னென்ன வெக்காபுலரிலாம் கத்துக்கிட்டோம்னா, "சோ ஹேப்பி", "ஐ அம் சோ ஹேப்பி", "எக்ஸைட்டட்", "த்ரில்ட்", "டிலைட்டட்", "மேட் மை டே", "சர்ப்ரைஸ்", "ஓவர்ஜாய்டு", "கான்ட் வெயிட்", "ரியலி ஹேப்பி". இதில மோஸ்ட் ஆஃப் த வெக்காபுலரி பார்த்தீங்கன்னா, அட்ஜெக்டிவ் தான். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் வெக்காபுலரி யூஸ் பண்ணிட்டு, நம்ம டெய்லி கான்வர்சேஷன்ல நம்ம எந்த அளவுக்கு ஹேப்பியா ஃபீல் பண்றோம், எந்த அளவுக்கு எக்ஸைட்டடா வந்து ஃபீல் பண்றோம், மத்தவங்களுக்காக நம்ம எந்த அளவுக்கு அ அமேஸ்டா வந்து ஃபீல் பண்றோன்றத நம்ம வந்து வெளிப்படுத்தலாம். ஸோ இந்த வெக்காபுலரிலாம் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நெனைக்கிறேன். இது ஒரு சிம்பிள் டாபிக் தான். இருந்தாலும் இது ஒரு எஃபெக்டிவான ஒரு சப்ஜெக்ட்ன்னு சொல்லுவேன். லைக் எக்ஸ்பிரஸிங் ஹேப்பினஸ் இன் டெய்லி கான்வர்சேஷன்ன்றது நீங்க இந்த வெக்காபுலரிலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த பாசிட்டிவ் அண்ட் ஃப்ரெண்ட்லி எமோஷன்ஸ் அ டாபிக் கீழ இதுதான் ஃபர்ஸ்ட்டு வீடியோ. இதுக்கப்புறமா சில வீடியோஸ் நான் வந்து அ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன்ட். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஹேப்பி லேர்னிங்.